உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியனம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தண்டமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய திருவுள் அன்னை காமாட்சியினுடைய பரிபூர்ண கருணையோடும் செங்குந்த குலத்தினுடைய இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய மெய்த்தமிழ் மடிகள் அவர்களே, இந்த மாநாட்டினை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செங்குந்துகுல பெருமக்களே, இவ்வளவு ஆர்வமாக காண வந்திருக்கக்கூடிய இந்த குலத்தினுடைய தோன்றல்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆன்மீக செம்மல்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் இங்கு கூடி இருக்கிறோம். இந்த ஆசத்தம்பியும் இந்த நந்தகோபாலும் ரெண்டு பேரும் பெரும் வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் நம்மளெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வேலை இல்லை, நம்மளை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. உண்மை அதுதான். இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஏதேனும் செய்ய வேணுன்ற நோக்கத்திற்காக அவங்க வேலையெல்லாம் விட்டாங்க. அதாவது தன்னலம் கருதாது குலத்தினுடைய நலம் கருதி செய்யக்கூடியவர்களாக இன்றைய தினம் இந்த இடத்திலே நம்ம எல்லாம் சேர்த்து அதுக்காக வச்சுருக்காங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பண்பை உடையவர்கள் இந்த மன்றத்தில் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் நீங்கள்லாம் அறிந்திருக்க முடியாது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, இதனுடைய பூர்வீகம், செங்குந்தருடைய பூர்வீகம் எதுன்னா தொண்டை நாடு. தொண்டை நாடு தான் இந்த செங்குந்தருடைய பூர்வீகம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, கேரள நாடு தந்தம் உடைத்து. அப்போ தொண்டை நாடு எது உடைத்து? சான்றோர் உடைத்து. அந்த தொண்டை நாட்டை இறைவனுடைய திருவுருளால், இறைவனுடைய மணியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவர் இந்த குலத்தினுடைய தோன்றல்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னால் பெரிய தமிழ் புலவர்கள். இன்றைக்கு பஞ்சாங்கம் பார்க்குறங்களே, இந்த பஞ்சாங்கம்லாம் முதல்ல வேறு எந்த குலத்திலையும் யாரும் செய்யலை, ஆனால் இப்போ போட்டிருக்காங்க. இதை முதல்ல ஆனந்த போதினின்னு ஒரு அச்சகம் வேலூரில் நாகவேடு முனுசாமி முதலியார் தான் ஆத்தர். எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. முதல் பஞ்சாங்கம் அவர் தான் கணிச்சவர். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர். 1900 ஆண்டிலே
2000 ஆண்டுகளுக்கு பஞ்சாங்கத்தை கணிச்சவர் அவருடைய. இப்படி வைத்திய சாஸ்திரத்தில் எடுத்துக்கொண்டாலும் லட்சுமணசாமி முதலியார் அந்த காலத்திலே சஸ்திர வைத்தியம் என்று சொல்லக்கூடிய ரண சிகிச்சை செய்யலே லட்சுமணசாமி முதலியார். பொறியியல் நுட்பத்திலே மிகச்சிறந்த ராமசாமி முதலியார். இப்படி எல்லா நிலைகளிலுமே அருணை வடிவேல் முதலியார். அவர் என்னன்னா எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். பன்மொழி புலவர் அப்பாதுரை முதலியார். இதெல்லாம் எப்பயோ யாரான ஒருத்தர் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? செங்கோந்தர்னா முதலியார், முதலியார்னா செங்கோந்தர். இது ரெண்டு தானே? முதலியார்னா யாரு? செங்கோந்தர். செங்கோந்தர்னா யாரு? முதலியார். நீங்களே பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா வளரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த குலத்தினுடைய பெருமையை, இந்த வம்சத்தினுடைய பெருமையை, இதனுடைய புனிதத்தை, பெருமை வேண்டாம் ஐயா, இதனுடைய ஹோலினஸ், இதனுடைய புனிதத்தன்மை. ஏன் புனிதத்தன்மைன்னா, இறைவனிடமிருந்து எதை பெற்றாலும் அது புனிதத்தன்மை, அது பெருமை அல்ல, அது புனிதமானது இல்லையா? இறைவனிடம் வந்து எது பெற்றாலும் அது புனிதமானது. கோயிலில் பிரசாதம் வாங்குறான், அதுக்கு என்ன பேர்? அது பிரசாதம் பேர். ஐயா கிட்ட வாங்கினா அது பிறர் சாதம், சுவாமி கிட்ட வாங்கினா பிரசாதம். அதுக்கு புனிதத்தன்மை இருக்கிறது. ஒரு சிறிதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு புனிதத்தன்மை, அதை பாதுகாக்கும். அப்படி இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய அனைத்தும் பிரசாதம்னா, இந்த குலத்தினுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய நவ வீரர்கள் யாரால் கொடுக்கப்பட்டவர்? யாரால் கொடுக்கப்பட்டவங்க? இறைவனாலே கொடுக்கப்பட்டவர் இல்லைங்களா? முருகப்பெருமானுக்கு உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? இறைவனாலே கொடுக்கப்பட்டவர்கள் பிரசாதம் தானே, அது புனிதமானது அல்லவா? அந்த புனிதத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த குலத்திலே பிறந்து என்ன புனிதம், என்ன பெருமைப்பட்ட இருக்கிறது? நாம் எவ்வளவு புனிதர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும். செங்குந்தர் திரட்டுன்றது 1926ஆம் ஆண்டு அருணை வடிவேல் முதலியார், சிங்கார முதலியார் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்திலே அவர்களெல்லாம் பொருளுதவி செய்து பதிப்பிச்சிருக்காங்க. 96லே ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் அதெல்லாம் பதிப்பித்தோம். அந்த காலத்தில் அதிலே அனைத்தும் உண்டு. நான் நம்முடைய நந்தகோபாலும் ஆசைத்தம்பி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், இப்போ இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வேணும், அவங்கவுங்க குலத்தை பற்றி படிங்க, அதையானு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற நூல் எங்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு நூல் கொடுங்க, கேட்குறவங்களுக்கு கொடுங்க. அதை பதிப்பித்து கொடுக்குமாறு இந்த ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய தலைவர், பொருளாளர் சில அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நூலானது ரொம்ப பழமையானது, போனால் திரும்பி கிடைக்காது. அதனால் இந்த பணியை செய்யுமாறும் அதில் சொல்கிறாங்க. அந்த நூலை நம்முடைய தலைவர் கே. பாலுசாமி அவர்களிடம் இன்றைய தினம் ஒப்படைத்து
இதை பயன்படுத்துமாறு எப்படி பாருங்கம்மா. இல்ல இல்ல சக்கரவர்த்தி நாங்க நினைக்கிறவருக்கே கொடுத்துட்டீங்க ஐயா. நம்முடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட செங்குந்த நூல் திரட்டு என்ற நூல். இதில் பல விஷயங்கள் நீங்கள்லாம் கற்றுக்கணும். இதில் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது, வரலாறே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஒட்டக்கூத்தர் போட்டது செங்குந்த நூறு திரட்டு, இன்னைக்கு ஒட்டக்கூத்தருடைய பரிசு பாலசாமி வாங்கியிருக்கார். அவருக்காகவே இன்றைய தினம் இந்த செங்குந்தர் பிரபந்த திரட்டு இன்றைய தினம் அவருக்கு செய்து இன்னும் சில நாட்களிலே உங்களுடைய கைகளிலே வந்து தவறும். உங்களுடைய நீங்கள்லாம் இருக்குங்களே, இந்த பணி இந்த சமுதாயத்தை சேர்ந்த பணி, செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்த பணி. அதனால் அவர் ஒருத்தரே செஞ்சிடுவார், இல்லை இந்த நிர்வாகத்தர்களே செஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த சமுதாய பணி என்பது சொல்லக்கூடிய நூல் உங்கள் அனைவருடைய பங்கும் அதில் சேர்ந்திருக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு அதை வெளியிடுவதற்கு உதவி செய்யுங்க. ஏன்னா ஒருத்தராக செய்கிறது பெருமை இல்லை என்று கேட்டுக்கொண்டு, நிறைய நேரம் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசலாம். ஆனால் இந்த 2-3 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒரு 2-1.5 மணிக்குள்ளே பேரூர் போய் சேர்ந்தாங்க. சாந்தலிங்க பெருமானுடைய 100ஆண்டு விழா, அதில் கலந்து கொள்ளணும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய இரவு வரை இருக்கிறதால உங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்மையும் ஒரு ஆக்கி நாச்சியை ஏற்றுவிட்ட பெருமானுடைய பாதங்களை பணிந்து உங்கள் அனைவருக்கும் ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து போற்றியோ நமச்சிவாய். அருளுரை வழங்கிய தவ திரு காமாட்சி தாச சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு நன்றியினை உரித்தாக்குகின்றோம்.